ஹாய் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரைஸ் தாங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டிங்கன்னா கூட நான் எது வேணும்னு கேட்டால் நான் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. பசங்களும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போய் சாப்பிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இட்லி சாப்பிட்டாங்க. நான் மட்டும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அப்போ நான் வந்து என்ன சாப்பிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸே வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருந்தது. அப்போ போட்ட ரைஸ் இல்லைங்க, எப்போ போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருந்தது. ரைஸே வந்து சாப்பாடு வந்து ஆற வச்சுட்டா, அதாவது திறந்தே வச்சுட்டா வந்து சாப்பாடு வந்து ட்ரை ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. போயிட்டு சண்டை போட்டுட்டே வந்துட்டேன். நான் கடைக்காரர் என்ன சொன்னார்னா, நான் காசே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். காசுலாம் வேணாம், இந்த மாதிரி சாப்பாடு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 மந்த் கழிச்சு ஒரு வேலையாக அந்த சைடு போனேன். அந்த கடையே காணும். எங்கன்னு கேட்டால் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வஸ்டான சாப்பாடு கொடுத்தா மூட வேண்டியதான். கண்டிப்பாக சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ணக்கூடாது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.